எதிர்கட்சி தலைவர் மக்கள் மனசில் இது பின்னாடி சதி திட்டம் இருக்குன்னு நினைக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறார். எதிர்கட்சி தலைவரோட மனசில் தான் மக்கள் அப்படிலாம் நினைக்கிறாங்க போல அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கே தவிர மக்கள் மத்தியில் இதெல்லாம் இல்லை அப்படின்னு ஒருத்தர் பேசியிருக்காரு. பேசினது யார்? அமைச்சர் ரகுபதி அவர்கள். அவரும் சட்டமன்றத்துக்கு வெளியே செய்தியாளர்களை சந்திக்கிறார். அப்போது செய்தியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செய்தியாளர்கள் சொல்ல முதல்ல அண்ணனே சொல்லிடுறார். அண்ணன் என்ன சொல்கிறாரு? தம்பி, எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்கிறாரு? எப்போ பார்த்தாலும் மக்கள் நினைக்கிறாங்க, கரூருக்கு முன்னாடி சதி திட்டம் இருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் நினைக்கிறாங்கன்றார். மக்கள் நினைக்கிறத நீங்கள் எங்கே பார்த்தீங்க? நீங்களா மக்கள் நினைக்கிறதா நினச்சிக்கிறீங்க. உங்கள் மனசில் நீங்கள் நினச்சதெல்லாம் உண்மை நம்பின்னு தான் நாங்கள் என்ன பண்ணுறது? அவராக நினச்சிங்கன்னா அதை உண்மைன்னு வேறு நம்பி கருத்து சொல்லுங்கிறாரு அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு ரகுபதி அவர்கள். இது திட்டமிட்டு நடந்த சம்பவமாக இருக்கும் என மக்கள் நினைக்கின்றனர். எப்படிங்க மக்கள் நினைக்கிறாங்கன்னு பழனிசாமியினுடைய உள்மனது சொல்லுது. பழனிசாமி வேணா அப்படி நினைக்கலாம், ஆனால் எங்களுடைய மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு. அந்த 41 பேர் இறந்தவுடன் உடனடியாக கதறி துடித்து மனிதாபிமானத்தோடு அங்கே இரவோடு இரவாக அங்கே போஸ்ட்மார்ட்டம் நடத்தி அந்த உடல்களை ஒப்படைத்து காயம்பட்டவர்களுக்கெல்லாம் தேவையான உதவிகளை செய்து அவர்களை காப்பாற்றிய அரசு எங்களுடைய திராவிட மாடல் அரசு. நெக்ஸ்ட், விஜய் அவர்கள் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டையுமே எதிர்கட்சி தலைவர் வைக்க மாட்டேங்கிறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படி ஒருவேளை குற்றச்சாட்டு வச்சுட்டா வேறு எதுவும் அவங்களுக்குள்ளே இருக்கிற ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது டேமேஜ் ஆயிருன்னு பார்க்குறாரா அப்படின்ற கேள்விக்கு அது ரகுபதி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதைத்தான் நாங்கள் குற்றச்சாட்டாகவே வைக்கிறோம். விஜய் அவர்கள் வந்திருக்கணுமா இல்லையா? இப்போ என்னால் ஒரு மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடக்குதுன்னா நான் என்னையை காப்பாற்றி ஓட மாட்டேன். நான் ஃபஸ்ட்டு போயிட்டு பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஆறுதல் சொல்கிறதுக்கு அந்த இடத்துல நிற்பேன். அப்போ நிற்கல. அப்படி இருக்கும்போது அவர் எப்படி ஒரு அரசியல் தலைவராக இருக்க முடியாது. ஆனால் இதை பற்றி எதிர்கட்சி தலைவர் எதுவுமே பேசலை. ஏன் பேசலை? பேசுனா பின்னாடி எதுவும் பிரச்சனை வருமோன்னு பயப்படுறாரு அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு ரகுபதி அவர்கள். அதாவது அப்பவே அவர் போயிட்டாங்க அங்கே. அதாவது அதைத்தான் குற்றச்சாட்டாகவே சொல்லுகிறோம். ஒரு சம்பவம் நடந்தால் எனக்கு மனசு வருத்தப்படும். என்னால் இந்த சம்பவம் நடந்து போச்சுன்னு உடனடியாக நான் அந்த இடத்துல போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லத்தான் நினைப்பேனே தவிர என்னை காப்பாற்றிக்க நான் நினைக்க மாட்டேன். அப்படிப்பட்டவங்க அரசியல் தலைவர்களாக இருக்க முடியாது. எனவே அவர் அன்னைக்கு அந்த இடத்துல அதனால தனக்கு அதில் சொன்னால் பாதிப்பு ஏற்படும் என்பதால் அதை பற்றியே எடப்பாடி பழனிசாமி பேசவில்லை.